compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 3வது நாளாக கரூர் சம்பவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று கூட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய நிபந்தனைகள் விஜய் அவர்களோட சைடில் இருந்து வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் உடன்பாடு இல்லை, அவர் சொல்கிற நிபந்தனைகள் எல்லாம் கேட்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்ற நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. இந்த டைமில் அந்த விஷயங்கள்லாம் எப்படி மாறும், அது விஜய்க்கே அகெயின்ஸ்டாக மாறுமான்ற கேள்விகளும் வருது இல்லை. அடுத்து என்னதான் நடக்க போகுது? அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது களத்துல நம்ம இருந்தோம் அப்படின்றனால நம்ம பேசியிருந்தோம். இன்னும் என்னன்னா, இன்னும் நம்மளுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசினாங்க. நம்ம காணொலிலாம் வெளியானதுக்கப்புறம் சில விஷயங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு இன்னும் நிறைய பேர் அவங்க புதுசாக சொல்லும் பொழுது நம்மளுக்கு இப்படியா அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்க முடியுது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்கலேருந்துமே கூட இன்னும் சில பேர்லாம் பேசியிருந்தாங்க. விஜய் அவர்களோட சைடில் இருந்து எங்ககிட்ட தினமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு தேதி அப்படின்றத சிலர் சொன்னதாகவும் சொல்கிறாங்க, சிலர் இன்னும் அறிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அதன் மூலிமா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு அவங்க தொடர்பு கொண்டு பேசணும்னு இல்லை. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா சரி விஜய் பேசுனதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். நான் சொல்லக்கூடிய சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் இன்னமும் ரொம்ப முயற்சிக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம்தான். ஸோ நேற்று நீங்கள் சொன்ன அந்த முரண் அப்படின்லாம் அவங்களுக்கு எங்கே வருதுன்னா, அந்த நிபந்தனைகள் கேட்குறாங்க. விஜய் அவர்கள் இந்த காணொளி வெளியிட்டதுலேயும் சரி, அந்த அவர் இப்போ ரெக்வஸ்டாக வச்சிருக்கிறதுலையும் சரி, அதில் நிறைய விஷயங்கள் உடன்பட முடியாது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மீண்டும் ஏன் அந்த விஷயங்களை அவங்கள நோக்கி முன்வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இப்போ ஆயிட்டார். ஏன்னா இதை நம்ம ஓப்பனாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இத்தனை நாட்களாக மற்றவங்களோட கொடுத்த அந்த விஷயங்கள் இருக்குல்ல, பொறுப்புகள்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தேன்னா, அந்த பொறுப்பை நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் அப்போ அந்த பொறுப்பை நான் ஆரம்பத்தில் 1 வாட்டி 2 வாட்டி கண்காணிப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துப்பீங்கன்னு ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் பொழுது, அந்த களத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படணும். நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்க முடியாதுல்ல. இப்போ நம்ம இருக்காங்கன்னா, இப்போ ஒளிப்பதிவாளர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான வேலைகளை தான் அவங்க செய்வாங்க. நீங்கள் உங்களுக்கு உண்டான வேலைகள் தான் செய்வீங்க. இப்படி நான் பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்ற பொழுது எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் எல்லா இடத்துலையும் அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வேலைகள் மாறுபடும். அதாவது அவங்களுக்கு சிரமம்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறத விஜய் இப்போ அதை ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஓகே, நம்ம இனி அதான் நம்ம நேற்று சொன்னதான், நேரடி கண்காணிப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 41 குடும்பமும் விஜயோட நேரடி கண்காணிப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் கீழே இருந்தவங்ககிட்ட கொடுத்த பொறுப்புகளை ஒரு சில இடத்துல தவறு நடந்திருக்கு. அதுக்குன்னு எல்லாருமே அவர் தவறு சொல்ல விரும்பலை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே தவறும் சொல்ல முடியாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மிஸ் ஆகிருக்கு, ஒரு ஜஸ்ட் எங்கேயோ ஒரு நடந்திருக்கு அப்படின்ற பொழுது அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக அவங்க என்ன முடிவு எடுத்தாலும், நீங்கள் இப்போ இந்த மாதிரி போகிறோம் தலைவரே அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஃபுல் பிளானுமே அவர் கேட்க போகிறார். என்னென்ன நடக்க போகுது. ஸோ ஆமாம், நம்ம எப்படி போக போகிறோம், என்ன போக போகிறோம், எந்த ஊருக்கு போக போகிறோம், எத்தனை பேர் கூடுவாங்க, எவ்வளோ பேருக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வசதி, என்ன ஏதுன்றதை விஜய் அவர்கள் தெளிவாக ஒரு பிளானோட தான் செயல்படணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இப்போ யோசிச்சு வச்சுருக்காங்க. அதாவது இப்போ இந்த நேரம் எடுத்துக்கல, இந்த கால அவகாசம் இருக்குல்ல, 41 குடும்பத்தினரும் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கிடைக்கும். அதையும் மீறி இந்த அரசியல் அப்படின்னு வரும் பொழுது இப்போ எல்லாருமே அவரை பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இதுலேருந்து அவர் மீளணும் அப்படின்னா எங்களோட ஒருத்தர் வரணும், இனிமேல் மீளணும்னா இன்னொருத்தர் இருந்து போகணும் அப்படின்னு பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப தெளிவாக இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நம்ம இனி என்ன பண்ணணும், இனி நம்ம மேலே எந்த ஒரு குறையும் இருந்துடக்கூடாது, நம்மளால யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்றத பயங்கரமான ஒரு பிளான் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ நம்ம எவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கோம் களத்துக்கு போனதுக்கப்புறம். ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம சொன்னோம், கீழே இருக்கவங்களாம் ஏன்னா நம்ம வயசுக்கு மீறினவங்க தான் அவங்கள நம்ம குறை சொல்லி பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம தொடர்ந்து அவங்கள ஃபீல்டில் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு அலட்சியமாக சில விஷயங்கள் விடுவாங்கல்ல, அதுதான் அதோட விளைவு தான் இது. அதை விஜய் இப்போ தான் அவர்கள் புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற பொழுது அவர் இப்போ தெளிவாயிட்டார். நீ அவரோட போகிற பாதையில் அவர் கரெக்டாக நீ ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்க போகிறார் அப்படின்னு தான். நிபந்தனைகள் கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ அவங்க சைடில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ இந்த இடத்துல நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இத்தனை பேர் தான் வரணும், இவங்க தான் வரணும், எனக்கு இவ்வளோ பாதுகாப்பு வேணும்னு ஏன் கேட்குறாருன்னா, விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பே தேவையில்லை. விஜய் அவர்கள் அது விரும்பலை. விஜய் அவர்கள் இனி அதான் சொல்கிறேன், இனி அவர் உங்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்.
ஏதோ ஒரு ஆடியோ லஞ்சிலின்னு நினைக்கிறேங்க, அதுல கூட சொல்லியிருப்பாரு, நான் உங்களோட காலுக்கு செருப்பா என்னோட உடலை நான் தைச்சி போடுங்க அப்படின்ற, தைச்சி போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு தகுந்து ஸ்கிரிப்ட் அதெல்லாம் கிடையாது. அவங்க மக்களை பார்க்கும் பொழுது அவருக்கு உள்ள இருந்து வரதுதான். கடைசியா நினைக்கிறேன், கடைசியா ஏதோ ஒரு ஆடியோ லஞ்ச் சம்திங் இதுல தான் பேசியிருப்பாரு. ஸோ அதை தான் இப்போ அவர் முடிவு பண்ணிட்டார். என்ன நடந்துற போகுது, நம்ம இறங்கிட்டோம், அவங்களுக்காக இறங்கிட்டோம், இனி அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இவ்வளோ கெடுபிடிகள் ஏன் அவங்க சைட்லேருந்து நிபந்தனைகளாக வச்சிருக்காங்க. அவங்களும் வந்து அப்போ ஆர்டர் போடல. நீங்கள் காவல்துறை யாருமே ஆர்டர் போட முடியாது, அரசாங்கத்தை யாரும் ஆர்டர் போட முடியாது. எங்களுக்கு இது ஏன் பண்ணி கொடுங்க அப்படின்னா, எப்படியாவது அந்த 41 குடும்பத்தையும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் பார்த்துடணும். அவங்க 49 பேரும் தயாராக இருக்காங்க. விஜய் அவர்கள் பேசிட்டாரு, அவங்க கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிட்டாங்க. நேரில் பார்த்தாங்கன்னா இன்னும் அவங்க கொஞ்சம் மீள்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, ஆறுதல் அடையவும் வாய்ப்புகள் இருக்குல்ல. அதுக்கான முன்னெடுப்பாக தான் நான் சீக்கிரம் எப்படியாவது அவங்கள பார்த்துடணும், இனி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு காவல்துறையிட்ட அப்படியே பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. நான் வரேங்க, நான் அவங்கள குடும்பத்தை பார்க்குறேன், எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறேன், நானே எல்லாமே A to Z நான் பார்த்துக்கிறேன். பட் எனக்கு என் தொண்டர்களும் என்னோட ரசிகர்களும் அந்த மக்கள் இருக்காங்கல்ல, பொதுமக்களும், இப்போ நீங்கள் இப்போ உங்கள் வீட்லேயே இப்போ உங்களுக்கு விஜயை பிடிக்கலாம், உங்க அம்மாவுக்கு விஜய் பிடிக்கலாம், அப்பா இருப்பார்ல அவருக்கு விஜயை பிடிக்கும், ஆனா போய் பார்க்குற அளவுக்கு ஈடுபாடு இருக்கு. ஆனா நீங்க 2 பேரும் போறீங்கன்னா உங்க அப்பா கண்டிப்பா வரதான் செய்வாங்க, உங்களோட பாதுகாப்புக்காக அவர் வருவார். அப்படின்னு வரும்போது அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும்ல. லைக் இப்போ அந்த சம்பவத்துக்கு நான் கம்பேர் பண்ணி சொல்லலை, இனி வர நாட்கள்ல அவர் வந்தார் அப்படின்னா அவரு கூட அந்த இடையூறு இருந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் யாரையும் வர வேணாம் தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா அவங்க ஒவ்வொரு மீட்டிங்கும் போறதுக்கு முன்னாடி நாள் எல்லாமே சொல்றாங்க, என்னைய பின்தொடராதீங்க, கரண்ட் கம்பத்தில் ஏறாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்கன்னு ஒவ்வொரு விஷயங்களாவும் அறிக்கையா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் அதை கட்டுப்படுத்த முடியலையன்ற ஒரு வருத்தம் ஆல்ரெடி அவருக்கு இருக்குல்ல. அதனால தயவு செஞ்சு இந்த முறை நான் அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்கன்னு அங்கே அப்படியே நேராக கோரிக்கையாக வச்சிடறேன். இதில் சில கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், எப்படி விஜய் இதை கேட்க முடியும், ஏன் தொண்டர்கள் எப்படி இப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு. அவர் தான் தெளிவாக இருக்கார் இல்லைங்க, இனி எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு இருக்காருன்னு. இன்னொன்று சொல்லணும்னா, நான் சொன்னல அந்த கட்சி பிளான்னு ஒன்று சொன்னேன்ல, அது கூட இப்போ செகண்டரி தான். அவருக்கு இப்போ எந்த மைண்ட் செட்டுமே கிடையாது. அந்த மனுஷன் வீடு ஆஃபீஸ்ன்னு ஏன் போகிறாருன்னா, அவர் தனியாக இருக்கும் பொழுதுலாம் அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குன்றாங்க. நான் நேற்று கூட சொன்னேன், அவங்க க்ளோஸ் சர்க்கிளை நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொல்கிறது அதுதான். அவர்கிட்டலாம் போய் இப்போ சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல. 2 அலுவலகம் வீடும் மாறி மாறி போயாது அதுலேருந்து மீளணும்னு அவரும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. மீண்டும் சொல்கிறேன், 41 குடும்பத்தையும் அவர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மனநிலைக்கு வருவார்ல, அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு அவருக்கே கிடைக்கும். ஸோ அதனால இந்த பாதுகாப்பு வசதிகள் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் அவங்க சைட்லேருந்து கேட்குறாங்க. இன்னொன்று இது கூட எனக்கு எவ்வளோ பாசிபிள்னு தெரியல, இந்த மண்டபத்தில் வந்து மீடியா ஃபோட்டோஸ் எதுவுமே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் தெளிவாக இருக்காரு. இன்னும் சொன்னால் அவங்க சைட்லேருந்தே வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. இது இப்போ அதே மீறி வெளியே வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற யாராவது அந்த குடும்பத்தினர் யாராவது ஒருத்தர் எடுத்தால் தான் அதுக்கான விடை கிடைக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் இது எந்த வகையிலையும் நம்ம அரசியலாவோ இவங்களை வச்சு நம்ம அனுதாபமோ தெரியக்கூடாதுன்ற தெளிவாக இருக்கு. இதுக்கு மேலே என்னங்க, அந்த 40 குடும்பத்தை வச்சு இப்போ நம்ம எல்லாருமே பார்க்குறோம், அவங்களுக்கு 20 லட்சம் நம்ம அறிவிச்சிருக்கோம், நிவாரணம் கொடுக்கும்பொழுது புகைப்படம் எடுக்கிறோம், நம்ம அவங்கள பார்க்க போகிறோம், அவங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் அவங்க ஆறுதல் அடிச்சிட்டாங்க, இனிமேட்டு அவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற வார்த்தை கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா 41 பேர் இருக்காங்க இல்லைங்க, அதில் வந்து எப்படியும் என்னை பிடிக்காதவங்க ஒரு 2-3 பேராவது இருப்பாங்க. அவங்களுமே வந்து இந்த புகைப்படத்தினாலையோ பார்த்துட்டாங்க இது பண்ணுறதுனாலையோ எனக்கு அந்த அனுதாபன்றது எனக்கு இருக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த 41 குடும்பத்துக்கும் நான் நிவாரணம் வழங்குறதுக்கு வரல, நீ உங்கள் குடும்பத்தில் நான் ஒர்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வரேன். நான் அந்த 49 பேரையும் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், நான் இனிமேட்டு நீங்கள் என்னுடையவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ஒரு தினமாக தான் அதை பார்க்குறேன். அவங்களுக்கு ஒரு நன்றி கடன், அதுக்கப்புறம் என்ன வார்த்தை வேணால் போட்டுக்குங்க, 41 குடும்பத்துக்கு நீ நான் தான் உங்களுக்கு தலைப்புள்ள, நான் தான் உங்களுக்கு அப்பா, நான் தான் உங்களுக்கு அண்ணன் அப்படின்ற ஸ்தானத்தில் வந்து ஒருத்தர் நிற்க போகிறான் அப்படின்னா அந்த ஒரு நாளுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒழிய அந்த நிபந்தனைகள்லாம் இதுக்கு கிட்டேயே வராது. நீங்கள் தள்ளி வைங்க, காவல்துறைக்கு இடையே இருக்கக்கூடாது. காவல்துறையிட்ட ஃபுல் இன்சார்ஜ். இப்போ கரூரில் வந்து நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம்ல, நேற்று கூட நீதிபதி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. கரூரை பொறுத்த மட்டும் ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் திருச்சியில் பண்ணிட்டாங்க, ஓகே எங்கள் பசங்களாலே முடியுது அப்படின்னு விஜய் நம்பிட்டார். நாகையில் பண்ணுறாங்க, திருவாரூரில் பண்ணுறாங்க, அரியலூரில் பண்ணுறாங்க, பெரம்பலூரில் பண்ணுறாங்க, ஓகே எங்கள் பசங்களால் முடியுது, அப்போ நம்ம அவங்ககிட்ட ரொம்ப ஹெல்ப் கேட்க வேணான்ற ஒரு மனநிலை தான் அவருக்குமே இருக்கும். ஸோ இனி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால தான் போலீஸ்ட்டு அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகே இப்போ நம்ம பசங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு விஷயம் தவறுதல் நடந்துருச்சு, ஆனால் இந்த சம்பவம் வந்து அப்படி நடந்துடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் அவங்களையும் பாதிச்சிடக்கூடாது, விஜயும் பாதிச்சிடக்கூடாதுன்ற தெளிவாக இருக்காரு. அதனால தான் இந்த நிபந்தனைகளை வச்சு ஒரு கோரிக்கையாக வச்சு கொடுத்துருக்காங்க.
என்ன நிலையில இருக்க போகுதுன்னு தெரியல. திங்கட்கிழமை அப்படின்றது நேத்து நம்ம அறிவிச்சிருந்தோம். இப்போ 17ஆம் தேதி தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. நேத்து ஆதவ் ஒரு இடத்துல பேசும் பொழுது சொன்னாங்க. அதான் சொல்றேன், எனக்கு என்னன்னா விஜய் அவர்கள் பேசாம இருக்காருல்ல, அந்த மாதிரி அவங்க சைட்ல இருந்து யாருமே பேசக்கூடாது. அதுதான் நம்மளோட கோரிக்கையாவுமே. நம்ம வைப்போம் பக்கத்துல இருந்தாலும் என்ன சொல்லுவோம், தலைவரே பேசாம இருக்காரு, அவர் ஏதாவது ஒரு அறிக்கை கூட கொடுத்துட்டு போறாரு, இல்ல அந்த மக்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாவது நீங்க பேசுங்க, அது வரைக்கும் யாருமே பேசாதீங்கன்னா யாராவது கூட இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க பேச பேச என்ன ஆகுதுன்னா, அது அவங்க ஒன்னா சொல்லலாம், இங்க ரெண்டா மாறும்ல. இவங்க அது தப்போ அப்படின்றதான் நம்மளுக்கு தோணிட்டே இருக்கு. அதனால எல்லாமே கொஞ்சம் இன்னும் சீராகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். நேத்து கோர்ட்ல வந்து என்ன தீர்ப்பு வரும், என்ன பேசுவாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஈகரா இருந்தாங்க. லைவ்ல எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். நிறைய விஷயங்கள் விஜய்க்கு ஃபேவரபிளா வந்திருந்தது போல. ஏன்னா டிவிக்கு அவங்களோட ஐடி விங்கா இருக்கட்டும், தொடர்ந்து விஜய் அவர்களுக்குமே கோர்ட்ல நிறைய ஆளுங்க இருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி விஷயங்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குக்குள்ளாரையும் அந்த இதுக்குள்ளாரையும் நம்ம போகவும் முடியாது. அது அவங்களோட தீர்ப்புமே தள்ளி வச்சிருக்காங்க, தேதி அறிவிக்காத அளவுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இத்தனாம் தேதியில தான் நம்ம அதுக்கான மறு அமர்வு அப்படிலாம் கூட சொல்லாத அளவு கூட தள்ளி வச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அது வழக்காவே இருக்கும். நேத்து போனது அரசு தரப்பு ஒரு வாதம் வச்சிருக்காங்க, தாவேகா தரப்புல இருந்து ஒரு வாதம் வச்சிருக்காங்க, நீதிபதிகள் அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுலயுமே அவங்க சொல்றது என்னன்னா, ஏன் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை ஒரு செயலை நீங்க இவ்வளவு தூரம் ஹேண்டில் பண்றீங்க, எப்படி திடீர்னு தனிநபர் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் கேள்விக்கிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் சொல்றேனே, அது எதுவுமே இப்போதைக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணாதுங்க. அது ஆறுதல் கொடுச்சான்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது. விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனியா விட்டுருங்க, என்னோட நிர்வாகிகள் மேல சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை இழந்துட்டேன்றத நானே ரொம்ப கவலைக்கிடமா இருந்துகிட்டு இருக்கேன். கவலை என்னை விட்டு நீங்காம இருக்கு. தாண்டி நிர்வாகிகளையும் அடுத்தடுத்து கைது பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒண்ணு புரியாம இருக்கப்ப அதான் ஒரு மனுஷனை ஒரு பக்கம் அடிச்சா பரவாயில்ல, சுத்தி இருக்க எல்லா பக்கமும் அடிச்சா என்ன பண்ணுவார் அப்படின்ற விஷயம் தான். அதுக்காக எல்லா இடத்துலயும் டீம் போட்டு தயவு செஞ்சு அதை வழக்கறிஞர் டீம் முன்னெடுத்து பாருங்க. நம்ம பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன், கரூர்ல மதியழகன் சொல்லிட்டு அவரு லாங் பேக்ல இருந்தே அவங்க இயக்கத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அவரு பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏதோ 15 நாட்கள் என்னமோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மனுஷன்லாம் அந்த ஏரியாவுக்கு அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணனால நான் சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையான அந்த ரொட்டிப்பால் திட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாவேக்கால இருந்து அறிவிச்சிருக்காங்களா, அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பசங்கள்லாம் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மதியழகனோட நிலை என்னன்றது தாவேக்கா பொறுப்பெடுத்துக்குது, தாவேக்கா பார்த்துட்டு அவங்க மனைவிக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்க்க முடியுது. நம்ம அவங்ககிட்டலாம் பேசும்பொழுது அவங்க அதான் சொல்றாங்க, எந்த ஒரு அப்டேட்டுமே எங்களுக்கே இல்லை, உங்களுக்கு நான் தரதில் எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த அப்டேட்டும் எனக்கு இல்லைப்பான்றாங்க. ஸோ அந்த நிலையில இருந்துட்டு இருக்கும் பொழுது இதை பத்தி நம்ம அதிகமா அவங்க பேசவும் இல்லை. அவங்களுக்கு ஒரு சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது தாண்டி என்ன பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் தான். கரூர்ல பொறுத்த மட்டும் அந்த மதியழகன் அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு, மக்களுக்காக பண்ணியிருக்காரு. அப்படின்றப்போ இன்னைக்கு அவரை நாங்க எடுத்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தாவேக்கா அறிவிக்குது. அப்படின்றப்போ மதியழகன் மட்டும் இல்லை, நாமக்கல்ல ஒருத்தர் கைது பண்றாங்க, கரூர்ல இன்னும் 2 பேர்த்த கைது பண்றாங்க. தொடர் கைது அப்படின்றப்போ கொஞ்சம் தடுமாற்றத்தோட தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னெடுப்பார்கள் விஜய் அவர்கள் இன்னொரு டீம் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டீம் போட்டாருங்க. இவரோட நேரடி கண்காணிப்புல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்ற டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டினா ஒரு துயரமும் அவர் தோர்த்திட்டு இருக்கு.